ஹாய் டியர் பிரதர்ஸ், ஹாப்பி ஆஃப்டர்நூன். 16ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 498 கசிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். 16ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 498 கசிங் நம்பர் கொடுத்துருந்தேன். ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ட்ரா நம்பரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ட்ரா நம்பர்லேயே சேஞ்ச் பண்ணி அடிச்சிட்டாங்க. ரிசல்ட் வந்துட்டு 0494. ட்ரா நம்பர் வந்து 498. சீபோர்டு இருக்கிற 8 பாதியாக குறைச்சி 4 வச்சு அடிச்சிட்டாங்க. நினச்சேன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட்டு 0494. ஆனால் நான் வந்து டபுள் சேரங்க 686 நான் கஸ் பண்ணேன், செட் ஆகலை. எனிவே கொடுத்த ஆல் போர்டில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் 49 பாஸ் ஆகிருக்கு. ட்ரா நம்பர் அப்போ இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 498. இந்த 8ஆம் நம்பரை 4ன்னு பண்ணி விட்டு 494 அடிச்சிருக்கானுங்க ரிசல்ட்டு. அப்படி பார்த்தோம்னா ஆல் போர்டில் 1 4 6 9 கொடுத்துருந்தேன். 4 9 பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்ட்லேயே ஆல் போர்டில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் என்னென்னா ஏபிலையும் பாஸ் ஆகிருக்கு, ஏசிலையும் பாஸ் ஆகிருக்கு. 494 தானே ரிசல்ட்டு. ஸோ ஏபியில் 49, பிசியில் 94. ஏபி ஏசிபிசியில் 94 49 கொடுத்துருந்தேன். ஸோ ஏபியில் 49 பாஸ் ஆகிருக்கு, பிசியில் 94 பாஸ் ஆகிருக்கு. ஏபி ஏசிபிசி பார்த்தீங்கன்னா 94 49 கொடுத்துருந்தேன். தட் மீன்ஸ் என்னென்னா ஏபியில் 49, பிசியில் 94 பாஸ் ஆகிருக்கு. என்ன மேட்டர்னா இன்றைக்கி 498 ட்ரா நம்பரு. ஸோ ட்ரா நம்பரையே இன்றைக்கி அடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்போம். நானும் அப்படி தான். அதனால் அதுலேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிச்சிருக்காங்க, ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னா. அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது ட்ரா நம்பரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன தான் ட்ரா நம்பரில் 4 9 இருந்தாலும் என்னுடைய ஆல் போர்ட்லேயும் அதான் 4 9 கொடுத்துருந்தேன். ஏபி ஏசிபிசிலையும் 4 9 கொடுத்துருந்தேன். 3 டிஜிட்டில் 394 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் வந்து 494. பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் 394 நான் கொடுத்துருக்கேன். ரிசல்ட்டு 494. ஜஸ்ட் மிஸ். ஒரு நம்பரில் ஒரு மாஸ் வின்னிங் போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். 3 டிஜிட்டில் 394 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. எனிவே 3 டிஜிட்டில் போட்டிருந்தா கூட பிசியில் 94 மாட்டிருந்துருக்கும். ரிசல்ட் வந்து 494. நான் கொடுத்தது 394. ஏன் அப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த 8ஆம் நம்பர் இருக்குது பாருங்கள். 8ஆம் நம்பர் பவர் பண்ணோம்னா 3ன்னு போட்டு இந்த 8ஆம் நம்பரை 3ன்னு பவர் பண்ணி 394 அப்படின்னு அடிப்பாங்க அப்படின்றது என்னோடய கெஸ்ஸிங்கு. ஆனால் 8 பாதியாக குறைச்சி 4ன்னு போட்டு அடிச்சிருக்கான். சான்ஸே இல்லை. ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. எனிவே 394, பிசியில் 94 பாஸ் ஆகிருக்கு. எப்பவும் கொடுக்குறது தான் ட்ரிக் நம்பர்ஸ் மை டியர் பிரதர்ஸ். ட்ரிக் நம்பரில் பார்த்தீங்கன்னா 4 9 உள்ளேயே இருக்குது. 4 9 யாருமே கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, எடுக்கவும் மாட்டாங்க. ஆனால் ட்ரிக் நம்பரில் 4 9 நான் எப்பவுமே இல்லை, நான் கொடுத்துருக்கேன். நானும் பெருசாக எடுத்துக்கல. அப்படி இருக்கும்போது நான் கஸ் பண்ணது 394. அவங்க அடித்தது 494. அதனால தான் உங்கள்கிட்ட எப்பவுமே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, 3 டிஜிட்டில் ட்ரா நம்பர் வருதுன்னா அந்த ட்ரா நம்பரை கவனமாக ஃபாலோ பண்ணணும். அதுக்குள்ளேயே சின்ன சேஞ்ச் பண்ணி ரிசல்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்போம். எனிவே ட்ரிக் நம்பரில் 4 9 பாஸ் ஆகிருக்கு. 4 9னா ஏபிலையும் பிசிலையும் பாஸ் ஆகிருக்கு. சூப்பர் வின்னிங் இன்றைக்கி பிடிச்சிருக்கோம். மேக்ஸிமம் வின் பண்ணியிருக்கிற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஆல் போர்டில் 4 9 பாஸ் ஆகிருக்கு 2 நம்பர். ஸோ ரிசல்ட் வந்து 0494. ஆல் போர்ட்லேயே நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் 4 9. ஏபியில் 49, பிசியில் 94 பாஸ் ஆகிருக்கு. 3 டிஜிட்டில் 394 ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. ட்ரிக் நம்பரில் 49 பாஸ் ஆகிருக்கு. ஓகே டியர் பிரதர்ஸ், நம்பர்ஸை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு மிகப்பெரிய வெற்றியை
பிடிச்சிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். மீண்டும் 17th கஸ்ஸிங் நம்பரோட வரேன். குட் லக் மை டியர் பிரதர்ஸ்.